வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எப்படி நம்மளுடைய ஜாதகம் செயல்படுகிறது, கோச்சார அமைப்புகளாகிய சனிப்பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எப்படி நம்மளுடைய கர்ம வினைகளை கொண்டு வருகிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறது, மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல 2025 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2025 பிறக்கும் பொழுதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா, அஸ்தம சனியால் பாதிக்கப்பட்ட 4 மாசமாக பாதிக்கப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக வருகிறது. ஏன்னா சிம்மராசியோட அதிபதியே சூரியனே பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்துல மாதத்தின் முதல் 3 வாரம், ஆகஸ்ட் முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு. ராசி அதிபதி இந்த மாதிரி குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. அஷ்டம சனி தாக்கத்தை கட்டுப்படுத்தி அதுக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்குள்ள ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது. அதை நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுக்கணும். அது வயசு வித்தியாசம் பாராமல் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசியிலையும், சனி 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருக்கிறார். மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது தன விஷயத்துக்கு ராஜோகாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு தவறில்லை. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. அவர் முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதை பார்ப்பதனால அந்நிய விஷயங்கள் சூழ்நிலையில் பெனிஃபிட்டு, ஒரு அந்நியர் மூலமாக பெனிஃபிட் அடைகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, ராகு திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு தொடர்பு, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புதுசாக நம்மளோட சர்க்கிள் இல்லாமல் வெளியில் போய் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் தொழிலதிபர்களுக்கு, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புகள். இந்த அஷ்டம சனி நடுவால் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் 2025 சிம்மராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதே சமயத்தில் இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் 3வது 4வது வாரத்தில் 12ஆம் இடத்துக்கு வருவதனால கொஞ்சம் டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குறார். புதனும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி மாதத்தின் 4வது வார வாக்கில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அவரும் கொஞ்சம் டிராவலிங்கு சுப செலவுகளை கொடுக்குறார். ஸோ முதல் 3 வாரங்கள் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக, அதே மாதிரி கடைசி வாரம் ஒரு சுமாரான அமைப்பாக கொஞ்சம் இருக்குதுங்க. இது எல்லாமே சிம்மராசிக்காரங்கள் இதே மாதிரி தான் எப்பவுமே இருக்கும்னு நீங்கள் நினச்சி அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது மறந்துடக்கூடாது. இரவு நேரில் இப்போ ட்ராவல் பண்ணுறது, உங்களுடைய பண விஷயங்கள், உங்களுடைய ஐட்டம்ஸ் நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கிறீங்களோ, பர்ஸு, ஃபோன், அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ட்ராவலிங் அப்போது இரவு நேரம் ட்ராவலிங்கை தவிர்க்கணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பேசுகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொருத்தங்களுக்காக கேரண்டி பண்ணுறது, ஒரு தெரியாத ஒரு விஷயத்தில் போய் உள்ளே இன்வால்வ் ஆகிறதுக்கெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரியான சில சிக்கலில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், உடல் உபாதைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அசிங்கம் கேவலம், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர்னு போய் நம்ம ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிற டைமில் போய் நமக்கு ஒரு பேட் டைம் ஒரு ரோட்டில் போகிறப்போ ஏதோ நடக்கிற மாதிரிலாம் ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே சிறத்தன்மையோட கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஆனால் முதல் 3 வாரம் கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இங்கே எதை எதிர்பார்த்து கடந்த ஒரு 6 மாதமாக செய்து கொண்டிருந்தீர்களோ அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு முதல் 3 வாரமாக ஆகஸ்ட் மாதம் 2025 இருக்குது. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்புகள் வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலன்களை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது, ராகு தசை போய் கொண்டிருக்கிறதா, குருவா, சனியா, நீங்க என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு அந்த கிரகத்தின் தசைகள் எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் பெற்று வருகிறது, அந்த கிரகம் இப்போ கோச்சாரத்தில் நம்ம சொன்னது எந்த அமைப்பில் வருது, திக்பலம், திக்பலம், ஸ்தானபலம்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது
சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து எதிர்காலங்கள் எப்படி வரப்போகுது, ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் வந்து எது மாதிரி டைரக்ஷன் கொடுக்குது, உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்கள், எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எப்படி நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து அதுக்கு தகுந்த முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேணானால் நீங்கள் வந்து தேவையற்ற ஒரு பண விரயங்கள், சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நல்லாவே எளிதில் வந்து கர்மாவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டு அது மூலமாக பலன் பெற்று வாழ்க்கையில் சீக்கிரமாக எளிதில் வெற்றி பெறலாம் என்பதை நீங்கள் வந்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, அப்புறம் மாத கிரகமாகிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை வைத்து டோட்டலாக ஒரு பொதுவான அமைப்பு எப்படி வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். இது வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு பொதுவான அமைப்புகளே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தசாபுக்திகள் என்னங்கிறதெல்லாம் நான் சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அதன் மூலமாக சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.